வாழ்க்கையில நம்ம நிறைய முயற்சிகளை எடுப்போம். என்னதான் முயற்சிகளை எடுத்து வெற்றியை நோக்கி நம்ம பயணிச்சாலும் ஒரு சில இடங்கள்ல நமக்கு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கதான் செய்யும். அதுக்கு ஒரு சில நேரங்கள்ல நாம பொறுப்பாகலாம். ஆனா பல நேரங்கள்ல நம்மள சுத்தி இருக்கிற கட்டங்கள், நம்மளோட ராசி இததான் காரணம் சொல்ல முடியும். உண்மையிலேயே நமக்கு ஜாதகம் எப்படி பலன் அளிக்குது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யார் இந்த ராகு கேது, அவங்களால எப்படி நம்ம ராசிக்கு இடைஞ்சல்கள் உருவாகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஆதிபராசக்தியை வேண்டிக்கிட்டு துர்வாச முனிவர் தவம் இருந்தாரு. தவத்தை மெச்சிய தேவி வரம் கேள் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பதில் அளித்த முனிவர் தனக்கு தேவைகள் அப்படின்னு எதுவுமே கிடையாதுன்னு, எப்பவும் உங்களை தரிசிக்கணும்னு மட்டும் சொன்னாரு. இதனால மகிழ்ந்த தேவி முனிவரை பாராட்டி தன்னோட கழுத்துல இருந்து ஒரு பூமாலையை கொடுத்து ஆசிர்வதிக்கிறாங்க. பூமாலையோட அங்கிருந்து வெளியேறிய முனிவர் தேவி கிட்ட பெற்ற மாலைய இந்திரனுக்கு கொடுக்கிறாரு. அதை பெற்றுக்கொண்ட இந்திரன் அந்த மாலைய கர்வத்தோட தன்னுடைய யானைக்கு அணிவிச்சுடுறான். இத கண்ட துர்வாச முனிவருக்கு கோபம் வந்துருச்சு. அடுத்த கணமே முனிவர் தேவ குலத்துல பிறந்த நீயும் உன் குலத்தவரும் இனி அரக்க குலமா மாறிடுவீங்க அப்படின்னு சாபம் கொடுக்கிறாரு. இந்திரனோட மனைவி இந்திராணி பயந்துகிட்டு மன்னிப்பு கேக்குறாங்க. இதுக்கு சாப விமோசனமும் கேக்குறாங்க. அமிர்தம் உண்டா திரும்பவும் தேவர்கள் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லி மறைஞ்சிட்டாரு. அமிர்தம் பற்றிய விவரம் சரிவர யாருக்கும் தெரியல. அதனால நாரதர் கிட்ட கேட்க அவரோ காற்றையே உணவா கொண்டு வாழும் வாசுகி பாம்ப கயிறா தரித்து மதுர மலைய கடைந்தா அமிர்தம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து அமிர்தத்தை கடையிற வேலையில இறங்கினாங்க. ஆனா அவங்களால முடியல. அதனால அசுரர்களையும் துணைக்கு அழைச்சுக்கிறாங்க. அமிர்தத்துல உங்களுக்கும் பங்குண்டு அப்படின்னு ஆசை கிளப்புறாங்க. உடனே அசுரர்கள் ஒப்புக்கொண்டாங்க. மலையோட தலையில இருந்துதான் அமிர்தம் வெளிவரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அசுரர்கள் தலைப்பாகத்துக்கு பக்கத்துல நின்னுக்கிட்டாங்க. ஆனா தலைப்பாகத்துல இருந்து நஞ்சு வெளிப்பட்டது. கடையும் போது வெளிப்பட்ட நஞ்சால ஏராளமான அசுரர்கள் உயிரிழந்துட்டாங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே இறந்துட்டாங்கன்னே சொல்லலாம். அதன் பிறகு அமிர்தம் வெளிப்பட்டது. அது தேவர்கள் பகிர்ந்து கொள்ள முனைந்த போது சில அரக்கர்கள் உயிரோட இருக்கிறது தெரிய வந்தது. 2 பேருக்கும் இடையில அமிர்தத்தை பங்கு கொள்வதில் சண்டை வந்தது. சண்டையை தீர்க்க நினைத்த பெருமாள் மோகினி அவதாரம் எடுத்து சமமா 2ஐயும் பிரிச்சு கொடுக்கறதா உறுதியளித்தாரு. முதல்ல வரிசையில நின்றுட்டு இருந்த தேவர்களுக்கு நிறைய அமிர்தம் கொடுப்பதா உணர்ந்த அசுரன் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில புகுந்து அமிர்தம் பெற்றுக்கிட்டான். இது அங்கிருந்து யாருமே கவனிக்கல. ஆனா இந்திரன் இதை கவனித்து மகாவிஷ்ணு கிட்ட சொல்ல அவரு சக்கராயுதத்தால அமிர்தம் வாங்கி கொடுத்த அசுரனுடைய தலைய கொய்துட்டாரு. அமிர்தம் கொடுத்திருந்தா தலையும் உடலும் வேற வேற பிரிஞ்சிருந்தாலும் உயிர் பிரியாம துடிச்சிட்டு இருந்தது. இத பார்த்து என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்த போது விஷ்ணு அவனோட உடல்ல இறங்கி வாசுகி பாம்போட தலையையும் உடலையும் சேர்த்துட்டாரு. அதே மாதிரி இறந்த வாசுகி பாம்போடைய உடலையும் அமிர்தம் குடித்த தேவர்கள்ல இணைந்துகிட்ட அசுரனை யாருமே சேர்த்து கொள்ளாம தனித்து விடப்பட்ட இவர்களை தான் நாம ராகு கேது அப்படின்னு அழைக்கிறோம். ராகு மனித முகம் மற்றும் பாம்புடைய தலையும், கேது பாம்புடைய தலை மற்றும் மனிதனோட உடலையும் சேர்த்திருக்கும். தொடர்ந்து தன்னோட நிலையை மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு சிவபெருமான நோக்கி கடும் தவம் புரிந்தாங்க. இவங்களுடைய தவத்தை மெச்சிய சிவபெருமான் ராகு மற்றும் கேதுவுக்கு நவகிரக பதவியை கொடுத்தாரு. சக்தி மற்றும் விநாயகரோட கட்டுப்பாட்டுல மனித வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சாங்க. இந்த கிரகங்கள் 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு பெயருவாங்க. இவங்களுக்குன்னு தனி இடம் இல்லாததால இவங்க வாசம் செய்கிற ராசியை பொறுத்து பலன்கள் கிடைச்சிடும்.